ஆமாங்க ஒரிஜினல் தாங்க இக்வானா. நீ என்ன பயப்படுற? சரிவா இங்கே பாரு இது ஆக்சுவலாக இது உயிரோட இருக்கு. அதான் அது உயிரோட தான் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தளபதியோட வீடியோ போட்டிருந்தேன். உண்மையாகவே வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தளபதிக்கு தான் வந்து ஓட் போடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு. நான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஜஸ்ட் போட்டு 8 நிமிஷம் தாங்க ஆச்சு. 8 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸு. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி வீடியோ போட்டு 8 நிமிஷம் தான் ஆகுது. 8 நிமிஷத்துல அவ்வளோ வியூஸ் வந்து சரியான வியூஸ் வந்து போயிருந்துச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா நானே கண்டிப்பாக ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 8 நிமிஷத்துல இவ்வளோ வியூஸ் வந்து போகுமா அப்படின்ற லெவலுக்கு நான் செம்மையாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து இதுல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ நான் வீடியோ பாருங்கள், நிறைய ஃபன்னாக இருக்கும். நானும் என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இப்போ போகலான்னு வந்து பிளான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ போடுறோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஃபன்னான கண்டென்ட் கண்டிப்பாக நிறைய வரும். இந்த வீடியோக்கு ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா டைட்டெல்லாம் வந்து நான் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன எடிட்டிங் ப்ராப்ளம்னால வீடியோ எல்லாமே எடிட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ ஓகே இப்போ சின்னதாக பேசி போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ வந்து இப்போ போடுறேன். ஸோ நம்ம வீடியோ அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். நம்ம வீடியோ வந்து பாருங்கள். சரி ஓகேங்க, ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா போகணுமா அப்படின்னு கேட்பாரு. அதனால அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாரு. ஸோ மறக்காம பாருங்க. ஸோ நிறைய ஃபன்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கே போயிட்டு நிறைய சம்பவம் நடக்கும் கண்டிப்பாக. ஓகேங்க, சரி ஓகே, நம்ம வந்து போக போக வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் அங்கே போயிட்டு வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னால் வந்து இப்போதைக்கு மோட்டோ vlogging வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து கேமரா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு. சீக்கிரமாக கேமரா வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே வந்து அகைன் வந்து கோப்ரோவில் வந்து மோட்டோ vlogging கொடுப்போம். ஸோ இதுக்காக வந்து ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா யாரும் இது பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் இல்லையா, ரெகுலராக கொடுப்போம், கம்பல்சரி வீடியோ கொடுப்போம். ஸோ எல்லாரும் மறக்காம. சரி ஓகேங்க, நம்ம போக போக வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு நான் vlog கட் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். A few minutes later. ஒரு வழியாக வந்துட்டோம். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட 1.5 மாசம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காட்டுங்க வந்து கிட்டதில்ல அங்குல போகிறோம். அப்புறம் இதுலேயும் போகிறோம். என் புருஷன் சொல்கிறாரு இதோ மேலே சுற்றிட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க, அதனால பயமாக சுற்றுதுங்க. ஸ்லோவாக சுற்றினா கூட பரவாயில்ல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே வந்தாச்சு. நான் உள்ளே போய்ட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே ஏதோ வச்சுருக்காங்க சிங்கம் போல். சிங்கமாக புளி காட்டிருக்கு. புளி வச்சுருக்காங்க. அது கீழெல்லாம் ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியுதா? நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒன்றை விட சின்னது தான். சரி ஓகே, நான் அந்த சைடு போக போக காட்டுறேன். ஒரு அனிமலாக காட்டுறேன் வாங்க. நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு. நீ பேசினா கேட்காது. இது வந்து யானை தெரியுதா? இது வந்து யானை ரொம்ப பெருசாக தான் இருக்கு. சிங்கம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான், ஒரு ஆளுக்கு 80 ருபீஸு. பட் நல்லா இருக்கு. உள்ள ஜஸ்ட் ஒரிஜினல் மாதிரி வச்சுருக்காங்க. அம்மாடி பயமாக இருக்கு. எவ்வளோ பெரிய வாய். எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அவதார் குட்டி தெரியுதா? அவதார் அக்கா கழுத்து ரொம்ப திருப்புது.
அவதார் குட்டியாமா. நல்லா இருக்கு. மாடு பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. கங்காருங்க பட் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. ஐயோ பயங்கரமா இருக்கு மூஞ்சி. தொடலாம் முடியாது. உயிரோட தான் தொடுவியா? நல்லா இருக்கு. ஆமா, யானை நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகல. காது மட்டும் தான் ஆடுது, வேற எதுவுமே ஆடல. ஐயோ நல்ல வேலை, தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் டபுள் மீனிங்ல எல்லாம் சொல்லல. டபுள் மீனிங்ல சொல்லுங்க. இதெல்லாம் யாரும் தெரியுதா? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதெல்லாம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஹெட்செட் கனெக்ட் ஆகல, ஹெட்செட் கனெக்ட் ஆகல. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. மேலே தெரியுதா, லவ் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ பேர்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. புறா இருக்கு. இந்த புறா என்ன நவராம ஒரே இடத்துல இருக்கு? கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, கட்டிலாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த பயத்தில் அப்படியே உட்காந்துருக்கு. அழகா நடந்து வருதுங்க. கியூட்டா அழகா இருக்கு. ஏய் இங்க பாரு, அங்க பாரு எவ்வளவு பெரிய கோழி. ஏய் என்னடி அவ்வளவு பெருசு இருக்கு கோழி? அது என்ன கோழின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது நம்ம ஊர் கோழி இல்லை. அது நல்லா பார்த்தாலே நல்லா தெரியுது, நம்ம ஊர் கோழி இல்லை. இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் பாரு பக்கத்துலயே இருக்கு. இங்க வா. அங்க இல்ல, ஏய் இங்க இருக்கா, பக்கத்துலயே இருக்கா. ஏய் லவ் பேர்ட்ஸ் தாங்க, பயப்படாம பக்கத்துலயே உட்காந்துருக்கு. ஓடிடுச்சு ஓடிடுச்சு ஓடிடுச்சு. அது லவ் பேர்ட்ஸ்லாம் பக்கத்துலயே உட்காந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தூங்குற டைம்னு நினைக்கிறேன், அதனால எல்லாமே பக்கத்துலயே உட்காந்துருக்கு. நிறைய புறாலாம் இருக்குங்க. ஏய் ஒரு லவ் பேர்ட்ஸ் செத்து இருக்கு கீழே. லவ் பேர்ட்ஸ் கீழே தெரியுதா? பாவங்க, லவ் பேர்ட்ஸ் வந்து உள்ள செத்து இருக்கு கீழே. அங்க பாவம். அழகா கியூட்டா இருக்குங்க, எல்லாமே சூப்பரா கியூட்டா இருக்கு. ஏய் அதை விட இக்வானா இருக்கு பாருங்க. இக்வானா இக்வானா பாரு. மரியாதையா அதெல்லாம். அந்த கோழி பாரு வித்தியாசமா இருக்கு. வாவ். ஏய் உண்மையாவே வேற லெவல்ல இருக்குங்க. ஒர்த்து தான், 80 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதோட குட்டி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய் அதோட குட்டி எங்க பாரு, அங்க அதோட குட்டி அழகா இருக்கு. என்ன குஞ்சு? நல்லா இருக்கு. ஏய் அந்த சைடு வா, அந்த பெரிய பெரிய பேர்ட்லாம் இருக்காங்க. ஏய் இந்த பேர்டை விட அந்த பெருசா இருக்கும்ல அந்த சைடு. ஏய் ஏய் இக்வானா இக்வானா இல்ல, அந்த பெரிய பேர்டு இருக்கு ஆரஞ்சு கலர்ல. ஆக்சுவலா இக்வானாங்க, அது ஒரிஜினல் இல்லைன்னு நினைக்கிறேன், டூப்ளிகேட்னு நினைக்கிறேன் இக்வானா. ஆமா டூப்ளிகேட்னு நினைக்கிறேன் இக்வானா. ஒரிஜினலா? ஆமாங்க ஒரிஜினல் இக்வானா தான். ஏய் ஒரிஜினலான்னு தெரியல. அது ஒரிஜினலா? ஏய் ஒரிஜினல் இல்ல ஏங்க, ஒரிஜினல் தாங்க. நல்லா இருக்கு. ஏய் வீட்டில் வளர்த்தா நல்லா இருக்கும் தெரியுமா? ஐய் அங்க பாரு.
நல்லா இருக்குங்க. ஏய் இது தெரியும்ல, அந்த பேசும்ல அந்த பேர்டு இது. ஹலோ ஹலோ தெரியும்லங்க, இது வந்து பேசும், அந்த பேர்ட் பேசும். ஸோ அந்த பேர்டு தான். ஆனால் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகங்க அந்த பேர்ட்லாம். ஃபோனை கடிச்சிட்டு போது வேண்டாம், அந்த ரிஸ்க் நம்மளுக்கு வேண்டாம். ஆக்சுவலாக இக்வானா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதோட நேம் வந்து இக்வானா, தெரியுதா? ரொம்ப பெருசாக இருக்குங்க, தெரியுதா? ஆக்சுவலாக இக்வானா இது. வாவ், ஏய் ஆமாங்க, ஒரிஜினல் தாங்க இக்வானா. நீ ஏன் கத்துற? வெயிட் பண்ற, சரிவா? இங்க பாரு. இது ஆக்சுவலா இது உயிரோட இருக்கு, அது உயிரோட தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கடிக்காதா? எவ்வளவு தைரியமா சொல்றேன், தெரியுதா? ஏய் ஆக்சுவலா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், தெரியுதா? இக்வானா இதை விட இதுதாங்க வேற லெவல்ல இருக்குங்க. மூக்கு இல்லை அது. வாவ், மேலே ஏத்துனா ஆக்சுவலா அதோட கால் நகம் தெரியுதா? இங்க பாருங்க, காலோட நகம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. வந்து பயப்படுறாங்க. வால் தெரியுதா எவ்வளவு பெருசு இருக்கு? வால் பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க வால். ஆக்சுவலா அது ஒரிஜினல் பாம்புங்க, தெரியுதா? ஆக்சுவலா ஒரிஜினல் பாம்பு இது. அது பாருங்க, தலை அசையுது. மலைப்பாம்பு, ஒரிஜினல் பாம்பு. என் ஒய்ஃப் வந்து பயந்து ஓடி போயிட்டாங்க. தலை மேல கை வைக்க முடியுமான்னு தெரியல, கடிக்குமான்னு தெரியல. கடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா கடிக்காது இது இக்வானா. தோடு ஒண்ணும் பண்ணா, தோடு தோடு அது ஒரிஜினல் தான். தோடு ஆக்சுவலா ஒரிஜினல் இக்வானா தான், அழகா இருக்குங்க. தூங்கிட்டு இருக்கு, தெரியுதா? தூங்கிட்டு இருக்கு. அது கையில் உள்ள செதில்லாம் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. வால் பாருங்க எவ்வளோ பெரிய வால் இருக்கு. வால் ரொம்ப பெருசுங்க. படுத்துட்டே இருக்குங்க, ரொம்ப சைலண்டாக படுத்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் தொட்டு பார்க்குறாங்க. அது தெரியுதா என்ன பேர்டுன்னு சொல்லிட்டு? ஸோ அது வந்து பேர்டோட நேம் மறந்துட்டேன். ரொம்ப ஃபேமஸான பேர்டு தான், பேர்டு நேம் மறந்துட்டேன். பட் சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது அந்த பேர்டு. எங்கே என் ஒய்ஃபை காணுங்க, ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோ இருக்காங்க. சரியான பயணங்கோலி. அந்த இக்வானா தொட்டு பாருவா, இங்கே வா. அது பாருங்க, அந்த பேர்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அது பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? அங்கே பேர்ட்ஸ் பாருங்க, தெரியுதா? எல்லா பேர்டும் பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏய் வாவ், சூப்பரா இருக்குல்ல? அவ்வளோதான், அது பறந்துருச்சு மேலே, அவ்வளோதான். ஆக்சுவலாக இக்வானா அழகா இருக்குங்க. இக்வானா தொட்டு ஏஞ்சிக்கிச்சுங்க இக்வானா, தெரியுதா? அங்கே பாருங்க பாம்பு மேலே ஏறுது. அழகா இருக்கு. போட்டுக்கிறியா? நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் பாம்பு தான், தெரியுதுங்களா? தலைலாம் ஆட்டுது, ஒரிஜினல் பாம்பு தான். நல்லா இருக்கு. அந்த பேர்டை பிடிக்க ட்ரை பண்றாங்க. வாவ், அது பாரு, அந்த பெரிய பேர்ட் பாரு.
யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு. இல்லை அந்த பெரிய பேர்ட் பறக்க ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அதனால் இதுக்கெல்லாம் அழகாக பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனால் சேஃபாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாமே. சரி ஓகே, இதில் போகலாமா? அவங்க ஓடலை, பிடிச்சிருவாங்க. பாம்பு பிடிக்கிறது பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வந்துருக்கு. வேற லெவலில் இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஓகேவா? கடிச்சு கடிச்சு வச்சுட்டா என்ன? அது மலைப்பாம்பு, அது கிடைக்காது. இங்குவானா ஒரு முறை பார்த்துட்டு வரலாமா? அங்கே படுத்துட்டு இருக்கு, ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாமா? ஆக்சுவலாக அது ஃபீமேல் நினைக்கிறேன். இது ஃபீமேலு, இது மேலு. உண்மையாகவே இதுதான் வேற லெவலில் இருக்குது, தெரியுதா? ஆக்சுவலாக மேல் இங்கே சென்டரில் ஒரு டாட் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, கல் மாதிரி படுத்துட்டு இருக்கு. என் ஒய்ஃப் வந்து பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அழகாக இருக்கு. ஆனால் கடிக்குமான்னு தெரியலங்க. செம்ம க்யூட்டாக இருக்கு. இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அங்கே பாரு, கழுத்தெல்லாம் திருப்புது. இந்த கை வை. தலையை லைட்டாக தொட்டு கொடு. இதுக்கு கடிக்காது, இதுக்கு என்ன மருந்து? அழகா இருக்கு. என்னோட வீடு அழகா இருக்கு. வீட்டுக்கு ஒன்று வாங்கிக்கலாமா? ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு நல்லா இருக்கு. மக்காவ் அதோட நேம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். மக்காவ் தான் அதோட நேமு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓடி ஓடி போயிடுது. ஓடி ஓடி போயிடுதாம்மா. சேர்லாம் இப்படி கடிச்சு வச்சிருக்கு பாரு மேலே. ஓகேங்க. என்னது? ஃபிஷ்ஷு உள்ள இருக்கு. ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு தான், எனக்கு தெரியும். ஃபிஷ்ஷு தான்வா? ஐயோ இதுவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆல்ரெடி நீ நிறைய வாங்கிட்ட. கிளிப்பெல்லாம் நீ வாங்குறான்னு வச்சுக்காத. மெமரி வந்து ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டா. போகும்போது தான் எல்லா இடத்துலையும் ஒன்று வாங்குவா. இப்பயும் வாங்க போறா. A few minutes later. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ இதை பார்க்கறதே வந்து எனக்கு ரொம்ப பயம். என்னோடய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நான் வந்ததில்லை. என் ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா நான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டனால சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஸோ டிக்கெட் வந்து எவ்வளோன்னு தெரியல. டிக்கெட் எனக்கு $100 பக்கம் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு $100 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாகவே பார்க்கறது பயமாக இருக்குது. என் ஒய்ஃப் மட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள். ஒரு ஆளுக்கு $100 தான். உள்ள போலாம் சொல்லிட்டாங்க. அதை எனக்கு பார்த்தாலே பயம். உள்ள போயிட்டாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். போகலாம். சோலி முடிச்சு.